இன்றைக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் நீலகிரி ஒன்றிய சார்பாக அச்சுப்பட்டு பகுதியிலே இன்றைக்கு மிக சிறப்பான நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். பல பேர் கேட்கலாம், இதே விஷயமா அம்பேத்கருக்கு என்ன சம்பந்தம்? நாமக்கு தான் ரொம்ப சம்பந்தம். கீதா பூமி அப்படின்னு சொல்லி ஒரு பூமி பஞ்சதீர்த்த ஸ்தலங்கள் அப்படிங்கிற அம்பேத்கருடைய பிறந்த இடம், வாழ்ந்த இடம், படித்த இடம், மறைந்த இடம், அவர் எழுதப்பட்ட இடம் எல்லாமே அம்பேத்கர் அவர்களுக்கு செஞ்சது மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள். அதே போல சிறப்பான ஒரு வரலாற்று உண்மையை சொல்றேன். நேருவுக்கு 1955 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இந்திரா காந்திக்கு 1971 பாரத ரத்னா வழங்கப்பட்டது. இந்த ரெண்டுமே உங்களுக்கு தெரியும். இவங்க வாழ்ந்த காலத்திலேயே இவங்க பாரத ரத்னா அவங்களுக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆனால் அம்பேத்கருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் எப்போ கிடைச்சு தெரியுமா? மாண்புமிகு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் இடம்பெற்றிருந்த தேசிய முன்னணி பிபிசியினுடைய ஆட்சியில் இருக்கும்போது வாஜ்பாய் அவர்களும் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களும் லால் கிருஷ்ண அத்வானி அவர்களும் பரிந்துரை செய்த பேர் 1990 தான் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அப்போ இந்த காங்கிரஸ் எந்த அளவுக்கு நம்ம நீட்டடிப்பு செஞ்சிருக்குது, இந்த சமுதாயத்தை நாட்டினுடைய வரலாற்று அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமான படிப்பேன். அவர் ஒரு முறை காந்திஜி கேட்கிறாங்க, காந்திஜி அப்போ அம்பேத்கர் எதிர்க்கிற அர்ஜன் எதிர்த்து சொல்லுவேன். நான் எல்லாரும் கடவுளுடைய மற்றவங்க எந்த பிள்ளைங்க எல்லாருக்குமான தலைவராக இருந்திருக்காரு. அப்படியே அந்த வார்த்தை அம்பேத்கருடைய கோடை என்ன நினைக்கவும் புகழ் பாடும். அப்படிப்பட்ட மனிதன் தான் இன்னைக்கு மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம் கொண்டாடுறாங்கல்ல, அந்த தொழிலாளர் தினம் கொண்டு வர்றதுக்கும் அம்பேத்கர் தான் காரணம், வேற யாருமே கிடையாது. அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த நாட்டினுடைய ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன். நான் ஏன் கொண்டாடணுன்றதுன்னா, அவர் எப்படிப்பட்ட ஒரு தேச தலைவர் இருக்குன்னா, அவர் மதம் மாறுறாருங்க. இந்து மதத்தில் ஒரு காழ்ப்புணர்ச்சி மதம் மாறுறாரு. அவர் சொன்ன வார்த்தையை ஆனால் நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க, வெளியில எடுத்து விட மாட்டாங்க. அம்பேத்கர் சொன்ன வார்த்தை என்னன்னு தெரியுமா? நான் கிறிஸ்தவ மதத்துக்கு இஸ்லாம் மதத்துக்கு தழுவினார், நான் என் நாட்டினுடைய கலாச்சாரத்தை விட்டு பண்பாட்டை விட்டு வெளியேறிவிடுவேன். ஆகிய நான் இந்தியாவில் பிறந்த பௌத்த மதத்துக்கு தழுவினேன்னு சொன்னார். எத்தனை பேர் சொல்லியிருக்கான்? இதை வெளியில எவனை சொல்லுவானா? ஆனா அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. இதே பார்ட்டிஷன் 370 சட்டம் காஷ்மீர்ல